இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் தட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு தான்ட்டு இதில் வந்து நம்ம எப்போவுமே வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த பழம்லாம் வச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு அப்படியே பேக்கிங் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம சீர்வரிசை தட்டு மாதிரி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுஜன் வந்து ஒரு டிஷர்ட்டு மஞ்சள் கலர் குருவி மாதிரி டிஷர்ட் போட்டிருக்காரு. நம்ம லட்சுமா வந்து சிம்பிளாக எது கிளம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேகும் வச்சுருக்காங்க. எதுக்காகனா செஸ் கிளாஸ் டோர்னமெண்ட் போகிறாங்க. அதுக்காக அவங்க அப்படி போயிடுவாங்க, நாங்கள் இப்படி போயிடுவோம். இதான் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே நாங்கள் கிளம்பி போயிடுவோம். எங்கள் வீட்டு சார்பாக பெரிய மனுஷனும் நாங்களும் போகிறோம். அப்படியே வந்து எங்கள் 3 பேர் ட்ரெஸ்ஸில் யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நான் புதுசாக தைச்சி போட்டிருக்கேன். அதனால் என்ன சொல்லணுன்ட்டு பேண்டிங் நல்லா இருக்கு, ஒரு பழம் கொடுக்குறியா? இதில் ஓட்டை போட்டு தான் நான் கொடுக்கணும். போகும்போது கடையில் வாங்கி தரேன்னா நல்லா இருக்கா? கொடுத்துடலாமா இப்படியே? சரி ஓகே. நாங்கள் கிளம்பிட்டோம். தட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. கீழே தட்டு எங்கே வந்துட்டு போக கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்தீங்களா பேக்கிங் அதை வந்து அந்த தண்ணிலாம் நிற்கிறதுனால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். தட்டுனா தெரியும். ஓகே, பேக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.